கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி மூலமாக ஒரு செய்தியை, சுருக்கமான ஒரு செய்தியை மத்தியில் விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இப்படி பரிசுத்த பவுல் இப்படி 8ஆம் அதிகாரத்தில் ஒன்று எழுதுகிறார் பாருங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே அப்படின்னு சொல்கிறார். நம்ம தேவனோடு கிறிஸ்துவோடு சுதந்திரம் இருக்கிறோம். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. நம்ம எப்படி பிள்ளைகளானோம்? இயேசு கிறிஸ்து பாடுபட்டு நான் சிலுவையில் என்ன பண்ண ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவரை. அவர் தான் என் ரட்சகர் மீட்பர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய பிள்ளையை மாறுறோம். ஓகே, அது ஏன்னா ஏற்றுக்கொண்ட பிறகு தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரம் கொடுத்துறாரு. அப்போது அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்டு? நான் தேவனுடைய பிள்ளை எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு கேட்குறேன். அது சொல்கிறார் பாருங்க. நீங்கள் என்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளானா சுதந்திரமாமே அப்படின்னு சொல்கிறார். இந்த சுதந்திரமாமே அப்படின்னாக்கா எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிக்க முடியும். சுயாதீனம் உள்ளவர்கள் சுதந்திரம். ஏன்னா எல்லாமே பாவத்திலேருந்து நமக்கு ஒரு விடுதலை, அது ஒரு சுதந்திரம். சாபத்திலேருந்து ஒரு விடுதலை, அது ஒரு சுதந்திரம் இல்லையா? பிசாசின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை, அது ஒரு சுதந்திரம். அப்போ எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டார். பாவம் சாபம் எல்லாம் இதிலேருந்து கொடுத்துட்டார். அப்போது நமக்கு விடுதலை ஆகும் பார்த்திங்களா? பாவம் சாபம் பிசாசு இதிலேருந்து விடுதலை என்னன்னாக்கா சுதந்திரம் தான் விடுதலை ஆகிட்டோம் இல்லையா? அதுதான் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. இப்போ நம்ம எதுக்கு அடிமைத்தனம் இல்லை. பாவத்துக்கு சாபத்துக்கு பிசாசுக்கு எதுக்குமே நம்ம அடிமைத்தனம் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சுதந்திரம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இனி நாம் எதுக்கு அடிமை இல்லை, பிசாசுக்கு அடிமை இல்லை, உலகத்துக்கு அடிமை இல்லை, பாவத்துக்கு அடிமை இல்லை அப்படின்னு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போது சுயாதீனமாக்கப்பட்ட சுதந்திரமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஓகே, அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார், சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார். ஆகவே நம்ம என்ன பண்ணோம், நல்லா ஃப்ரீயாக கர்த்தரை பாடவும் துதிக்கவும் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் ஊழியம் செய்வோம் நம்ம செய்யணும். எனக்கு என்ன, நமக்கு சுதந்திரத்தை கொடுத்த ஆண்டவர் நம்ம சுயாதீனமாக சுதந்திரமாக கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபட்டு பாட்டு பாடுவது, ஆராதிப்பது, துதிப்பது, ஜெபிப்பது, ஊழியம் செய்வது இல்லை, இதெல்லாம் செய்யணும். சரி, இது போக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள். இந்த சுதந்திரம் மனுஷனுக்கு மட்டும் இல்லை பாருங்கள், எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். அவர் சிருஷ்டிப்பினுடைய எல்லா காரியத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். மனுஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா சிருஷ்டிப்புக்கும். ஒரு உதாரணம் பாருங்கள், மிருகங்களுக்கு கூட ஒரு சுயாதீனத்தை சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யோபின் புத்தகம்னு ஒன்று இருக்குது. இது ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதில் யோபு நல்லா வாழ்ந்த மனுஷன், அங்கே தெரியும் அந்த சமூகத்தில் பிசாசுக்கு அவன் சோதித்து எல்லாத்தையும் இழக்கிறான். அப்போ சில நேரங்களில் யோபு வெக்ஸாய் சில வார்த்தைகளை பேசுகிறார். நம்ம அதுக்கு இப்போ ஆழத்துக்கு போகணும். இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு கர்த்தர் யோபோடு பேசுகிறார். அவனுக்கு ஒரு உணர்த்துறார், வேறு ஒன்றும் இல்லை. அவன் தான் நீதியை தான் பேசுகிறான் கண்டி தேவனுடைய நீதியை பேசலை. நான் நல்லா தான் நான் பலி செலுத்தினேன், ஆராதிச்சேனேன், காலை தோறும் எழுந்துச்சி பண்ணனேன், எனக்கு ஏன் அப்படின்னு நம்ம அப்படி தான் யோசனை பண்ணுறேன் நான். ஏன்னா அப்படி தான் இருக்குது அவன் பேசுகிறதெல்லாம். நம்மளும் அப்படி தான். நான் நல்லா தானே ஜெபித்தேன், நல்லா தானே ஆராதனைக்கு போனேன், கர்த்தரை கொடுத்துனேன், ஏன் எனக்கு இந்த நிலைமை இல்லை. கவனிங்க, தப்பு அங்கே இல்லை. நமக்கு ஆண்டவர் சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த காணொலியுமா இதை விளக்கம் சொல்ல முடியாது. ஒரே ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள். மனுஷனுக்கு, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்த ஆண்டவர் ஒரு மிருக ஜீவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தையை பார்க்குறோம் பாருங்கள். யோபு 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. யோபின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காட்டுக்கழுதை தன்னிச்சை திரிய விட்டவர் யார்? பாருங்கள், காட்டுக்கழுதை வர்றார். காட்டுக்கழுதை தன்னிச்சையாக திரிய விட்டவர். அந்த தன்னிச்சைன்னு இருக்குது இல்லையா, அதுதான் சுதந்திரம். காட்டுக்கழுதைக்கு ஒரு சுதந்திரம், காட்டுக்கழுதைக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்குற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்கள். ரொம்ப நன்றி செலுத்தணும். தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு எப்படி சுதந்திரம் கொடுத்துருக்குறாரு? மைண்ட் அதை செட் பண்ணிக்கணும். நான் உலகத்துக்கும் பிசாசுக்கும் பாவத்துக்கும் அடிமைத்தனம் இல்லை.
நான் சுதந்திரம், பிள்ளைகளானால் சுதந்திரமாக மேலாதவன். இங்கே சொல்கிறார் பாருங்கள், என்ன சொல்கிறாரு, ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். கழுதை, காட்டுக்கழுதை தன்னிச்சையாய், அதான் சுதந்திரம், தன்னிச்சையாய் திரிய விட்டவர் யார் கேட்குறாரு. காட்டுக்கழுதை நான் என்ன பண்ணிக்கிறேன், அதுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்குறேன் தெரியுமா உனக்கு யோபு அப்படின்றாரு. அந்த காட்டுக்கழுதின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? கட்டப்பட்ட காட்டுக்கழுதை கட்டப்பட்டல. அது சொல்கிறார் பாருங்க, கட்டுகளை அவிழ்த்தவர் யாருனாக்கா அது சுயாதனமாக இருக்குது, அது கட்டப்படலை. 2 கழுதை இருக்குது பாருங்கள், வீட்டு கழுதை இருக்கிறது, காட்டு கழுதை இருக்குது. வீட்டில் இருக்கிற கழுதைன்னா எஜமான்கிட்ட இருக்கும். எஜமான் சொல்கிறது, அந்த மனுஷன் சொல்கிறது அது கேட்கும். அது மனுஷனுக்கு அடிமை. ஏன் அடிமை? அது என்ன பண்ணணும், வேலை செய்யணும், பொதியை சுமக்கணும், பாரத்தை சுமக்கணும், வச்சுட்டுனா போனோம் வரும். அவன் இடத்துல என்ன பண்ணோம் இருக்கும், அவன் இடத்துல கட்டி போட்டிருக்கோம், அவன் கொடுத்த சாப்பாடு தான் என்ன பண்ணும், சாப்பிடும். இதுதான் வீட்டுக்கழுதை. இந்த வீட்டுக்கழுதை அந்த எஜமானுக்கு அடிமை, அவங்ககிட்ட தான் அது அடிமையாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா, காட்டுக்கழுதைக்கும் வீட்டுக்கழுதைக்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். இது இந்த வீட்டுக்கழுதை எஜமானுக்கு, மனுஷனுக்கு அடிமையாக இருக்கிறது. அவன் இடத்துல இருந்து அவன் வேலை செய்யணும், அவன் பாரத்தை சுமங்க, அவன் சாப்பாடு சாப்பிடணும். காட்டுக்கழுதைக்கு பாருங்கள், கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்தாரு. இதை பார்த்தனால நமக்கு ஒரு அறிவு வரணும். தன்னிச்சையாய், எப்படி தன்னிச்சையாக திரிய விட்டவர் யார் சொல்லு யோபே அப்படின்றார். அப்போ அதனுடைய கட்டு அவிழ்த்தது நான் தான். அது சுயாதீனமாக சுதந்திரமாக. சரி, இப்போது அதுக்கு வீடு வேணும். இதுக்கு வீடு எது? அந்த எஜமான வீடு. எது? வீட்டு கழுதிக்கு. காட்டு கழுதிக்கு பாருங்கள், அதுக்கு வீடு என்னது? அதற்கு நான் 6ஆம் வசனம், வனாந்தரத்தை வீடாகவும் உவர் நிலத்தை வாஸ்தலமாகவும். வீடு பாருங்கள், நான் வனாந்தரத்தை வீடாகும். வனாந்தரம் எவ்வளோ பெருசாக இருக்கும், வனாந்தரம் ஃபுல்லாக அதுக்கு வீடு தான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதான் சுதந்திரம். அதற்கு நான் வனாந்தரத்தை வீடு, வனாந்தரம் ஃபுல்லாக அதுக்கு வீடு தான், எங்கே வேணாலும் போகலாம். இப்பேற்பட்ட தாராள குணமுடையவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம் தேவன். யெகோவா என்று சொல்லுகிறோமே, அதோனாய் தேவன் அவர் தான். அதான் சொன்னேன், நான் அதற்கு வனாந்தரத்தை வீடாகும் பயன்படாத ஒவ்வொரு நிலத்தை அதுக்கு வாசஸ்தலமாக கொடுத்தேன்றார். சுயாதீனம், சுதந்திரம்னா அதுதான். இதை பார்த்து நம்ம புரிந்துக்கணும். அது பாருங்கள், கேட்கலாம், சரி யார் சாப்பாடு தருவா, யார் ஆகாரத்தை தருவார், யார் அங்கே பாருங்கள் 8ஆம் வசனத்தில், அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து. மலையில் இருக்கிற எல்லா தாவரங்கள், புல், அதெல்லாம் சொல்கிறோமே, அது என்ன சாப்பிடுமோ அதுக்கெல்லாம் எங்கே இருக்குதான், மலைகளிலே அதுக்கு சாப்பாடாம், மலைகளில் ஆகாரம். அதான் சொல்கிறாரு, மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடிக்குமா. மலைன்றது அது ஒரு விஸ்தாரமான இடம். ஒரு சுதந்திரமாக்கப்பட்ட பிள்ளைக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடிமைத்தனத்தை சாப்பாடு இல்லை. அதுக்கு எங்கே சாப்பாடுனா மலைகளிலே அது என்ன பண்ணுதான், மேய்ச்சலை கண்டுபிடித்து, மலையில் எங்கே இருக்குது என்று தேடி கண்டுபிடிச்சி மேய்ஞ்சி என்ன பண்ணுதான் சாப்பிட, சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடி தெரியும். ஒரு காட்டு கழுதிக்கு எவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்காரு பாருங்கள். வனாந்தரம், ஒவ்வொரு நிலம் வாசஸ்தலம், ஆகாரம், மலையில் இருக்கிற எல்லாமே உனக்கு தான் சொல்லி ஒரு சுயாதீனத்தை காட்டு கழுதி கொடுத்துருக்கிறார். படிச்சுக்கொள்ளுங்கள். அப்போ அதை காட்டிலும் மேன்மையுள்ளவர்கள், இரத்தத்தினால் மீட்கப்பட்ட புது உடன்படிக்கை மக்கள் நானும் நீங்களும். நமக்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்துருக்கிறார் இல்லையா? யோசித்து பாருங்கள். அதைத்தான் பவுல் சொல்கிறார் ரோமர் 8ஆம் அதிகாரம், பிள்ளைகளானால் சுதந்திரமாக. சிருஷ்டிப்புக்கு அப்படின்னா எனக்கு ஒன்றும் எவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்குறாரு. அது ஆகாரத்தையோ தங்கிறத பற்றியோ நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். நானும் நீங்களும் சில நேரத்தில் அப்படி யோசித்து தப்பு பண்ணியிருக்கிறோம். இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. நிறைய இருக்குது. அடுத்த முறைப்பா. நல்ல பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற யார் மீதும் உடைய கிருபை இருக்கட்டும். இந்த சத்தியங்கள் அவள் புரிந்து கொண்டு கர்த்தர் இந்த வசனத்தோடு அவங்களை பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.